வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டேட் குடுத்து, இது மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் டேட் குடுத்து, இந்த பர்ட்டிகுலர் டேட்ல இந்த அஜித்ங்கிறவரு ஒரு இன்கம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அதுக்குரிய இன்கம்ம வந்து எந்த எந்த அசஸ்மென்ட் இயர்ல நீங்க இந்த மாரி கால்குலேட் பண்ணுவீங்க. ப்ரிசீடிங் அ அ இந்த பர்ட்டிகுலர் டேக்கு ப்ரிசீடிங் காலண்டர் இயர் என்ன, இந்த பர்ட்டிகுலர் டேக்கு ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெறைய டாபிக்ஸ்ல படிப்போம். அப்படி படிக்கும்போது கன்ஃப்யூசிங்கா இருக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு டேட் குடுத்தாங்கன்னா, இந்த இயர்ஸ்லாம் எப்படி டெரைவ் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நம்ம இது எல்லாமே நமக்கு ஓரளவு கிளியரா தெரியும். ஸோ, இப்ப ஜெனரலா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். கேலண்டர் இயர்னா என்ன? கேலண்டர் இயர்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி 1 நியூ இயர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் 31ல முடியும். அதுதான் வந்து கேலண்டர் இயர். 2014, 2013, 2024 நம்ம சொல்றது தான் அந்த கேலண்டர் இயர். அடுத்து எஃப்ஒய் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் எப்பயுமே 1st ஆஃப் ஏப்ரல் ஆரம்பிச்சு 31st மார்ச்ல முடியும். 1st ஆஃப் ஏப்ரல் 2024 அப்படின்னா 31st மார்ச் 2025 அந்த ரொட்டேஷன்ல தான் முடியும். ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இந்த கம்ப்ளீட் 12 மந்த்ஸ் இதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கேலண்டர் இயருங்கிறது ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியும். ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது 1st ஆஃப் ஏப்ரல் ஆரம்பிச்சு 31st மார்ச்ல முடியும். அசஸ்மெண்ட் இயர்னா என்ன அப்படின்னா, அசஸ்மெண்ட் இயர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதோட ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது நம்ம எந்தெந்த வருஷம் அந்த ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 12 மாசத்துல எப்பப்பெல்லாம் நம்ம இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணமோ, நம்மளுக்கு எப்பெல்லாம் பணம் வந்ததோ அதுக்குரிய டாக்ஸை அசஸ் பண்ற அந்த இயருக்கு பேர் தான் அசஸ்மெண்ட் இயர். அந்த அசஸ்மெண்ட் இயரும் 1st ஆஃப் ஏப்ரல் ஆரம்பிச்சு 31st மார்ச்ல தான் முடியும். இன்னும் ஃபர்தரா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே பார்க்கலாம். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அடுத்து ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து நார்மலா வந்து கம்பேர் பண்ணுவோம். ப்ரீவியஸ் மந்த் அப்படின்னா இப்போ இந்த மாதம் வந்து பிப்ரவரி அப்படின்னா, ப்ரீவியஸ் மந்த் அப்படின்னா நம்ம ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ இங்கே நிறைய கன்ஃபியூஷன் எதில் வரும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட் இருக்கு, ஜான்வரி 2, 2023 அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் இயர்னா என்ன அப்படின்னா ஜனவரி 1, 2022 அப்படின்னு நம்ம நார்மலா கன்வென்ஷனலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க ஐடிஏ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா கரெக்ட் ஒரு இயர் முன்னாடி. ஆனா ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் டு தி அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர், இதுக்குரிய அசஸ்மெண்ட் இயர் எதுவோ அதுக்கு முன்னாடி வருஷம். ஓகேங்களா? ஏன் இங்க ஃபினான்ஷியல் இயர் ப்ரிசீடிங்னா ஒரு முன்னாடின்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் இயர்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு அப்படியே ஒரு வருஷம் முன்னாடி இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் தான் என்ன அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் இயர். இதுவும் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய கொஷின்ஸ்ல வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் வரும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். எப்பயுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, அசஸ்மெண்ட் இயரை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி இருக்கிற இயர். ஃபினான்ஷியல் இயருக்கோ கேலண்டர் இயருக்கோ முன்னாடி இருக்கிறது கிடையாது. அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி இருக்கிற இயர் தான் ப்ரீவியஸ் இயர். ஓகே, ப்ரிசீடிங் இயர்னா என்ன அப்படின்னா, ப்ரிசீடிங் அப்படின்னாலே முன்னாடி, அவ்வளோதான், ஒரு வருஷம் முன்னாடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஃபினான்ஷியல் இயரே போயிடுவோமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் வச்சு போகலாம். இப்போ அஜித்துங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஜான்வரி 2, 2023 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. ஓகே, லைக் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்காரு. ஹீ ஜென்ரேட்டட் அ இன்கம். ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அவர் ஒரு வருவாய் ஈட்டியிருக்காரு, ஒரு இன்கம் வந்திருக்கு. அது இந்த பர்டிகுலர் டேட் எந்த கேலண்டர் இயருக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். 2023 நடந்தனால அந்த கேலண்டர் இயர் 2023. கரெக்ட். இப்போ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எந்த ஃபினான்ஷியல் இயர்ல வரும்? இங்கே கூட ஒரு எக்ஸாம்பிள் வைங்களேன். செப்டம்பர் 1, 2023ங்கிறது எந்த ஃபினான்ஷியல் இயர்ல வரும்? லைக் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தெரியும். நம்ம ஃபினான்ஷியல் இயர்னா நம்ம டக்குன்னு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, அந்த செப்டம்பருக்கு அப்புறம் எப்போ மார்ச் வருதுன்னு பார்க்கணும். ஆர் இந்த என்ன டேட் கொடுக்குறாங்களோ, இந்த மந்த் என்ன மந்த் அண்ட் டேட் கொடுக்குறாங்களோ இதுக்கு நியர்பையாக எப்போ மார்ச் வருது, அதாவது நெக்ஸ்ட் மார்ச் எப்போ வருதுன்னு பார்க்கணும்.
ஸோ செப்டம்பர் 2023 இந்த செப்டம்பருக்கு அப்புறம் மார்ச் எப்படி வரப்போகிறது இல்லை. ஸோ மார்ச் எப்போ வரும்? அடுத்து 2024 தான் மார்ச் வரும். ஸோ 2024 மார்ச் 31 தான் வரும். ஸோ அப்போ இதோட ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே 2023 1 ஏப்ரல் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் வர்ற அது 31 மார்ச் 2024 முடியும். ஸோ இது இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். செப்டம்பர் 1 2023 எந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே வரும், எந்த ஏப்ரல் டு எந்த மார்ச் வரும்னு சொல்லி கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். என்னதுன்னா 2023 ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து 2024 மார்ச்சுக்குள்ளே வருங்க, நமக்கு ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம். நீங்கள் வேணால் இப்படி யோசிச்சு பாருங்களேன், வெதர் இது ஏப்ரல் 2022 ஆரம்பித்து 31 மார்ச் 2023 இது வருமா, அந்த டேட் வருமானு கேட்டால் வராது. அதே மாதிரி ஏப்ரல் 1 2024 ஆரம்பித்து 2025 31 மார்ச்சுக்குள்ளே இந்த டேட் வருமானு கேட்டாலும் வராது. ஸோ இது ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான், டக்குன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் டேட்டு எந்த ஏப்ரல்லேருந்து எந்த மார்ச்சுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஃபினான்ஷியல் இயர். அப்போ இந்த இது பார்த்தோன்னா இந்த ஜனவரி 2023 இது எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே வரும்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஜனவரிக்கு அடுத்து எப்போ மார்ச் வரும்? அதே வருஷம் மார்ச் 2023 மார்ச் வரும் இல்லையா? ஸோ 31 மார்ச் 2023 இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியுது. அப்போ அதுக்கு முன்னாடி வருஷம் தான், அதுக்கு 12 மாதம் முன்னாடி தான் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 ஏப்ரல் 2022. அதே மாதிரி இங்கே பாருங்கள், செப்டம்பர் 2023 அப்படின்னு இருக்கும்போது ஸோ 2024 மார்ச்சில் தான் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும். ஸோ இங்கே எப்படி இருக்குது. அதே போல் டிசம்பர் சிம்பிள் தான். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துங்க. அடுத்து இப்போ அசஸ்மெண்ட் இயர்னா என்ன அப்படின்னு சொல்லணும். ஸோ அசஸ்மெண்ட் இயர்னால் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு 12 மாதம் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அசஸ் பண்ணுறது தான். ஜென்ரலாக அசஸ்மெண்ட்னா என்ன, நம்ம ஸ்கூலில் இப்போ நான் 12th படிக்கிறேன், நான் 2012 13 இப்போ நான் 12th படிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ அசஸ்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா நம்ம ஜூன்லேருந்து ஸ்கூல் படிப்போம். ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 2ஆம் தேதி 2012 நம்ம 12th ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 12th படிச்சுக்கிட்டே வரோம். ஆனால் நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாக என்ன சொல்லுவோம், 12th ஆனால் நம்மளோட எப்பயுமே எதை மீன் பண்ணி சொல்லணும்னா நம்மளுடைய அசஸ்மெண்ட் இயரை பற்றி சொல்லணும். அசஸ்மெண்ட்னா என்னது, நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா அந்த மார்ச் மாதம் 2013 இப்போ 2012 தான் 12th ஜாயின் பண்ணியிருக்கான்னா 2013 மார்ச்சில் ஒரு எக்ஸாம் வரும், ஒரு ஆனுவல் எக்ஸாம் வரும், ஒரு பப்ளிக் எக்ஸாம் வரும். அது பாஸ் பண்ணாதான் நம்ம பாஸ் இல்லையா? அப்போ அந்த அசஸ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஜூன் மாதத்துலேருந்து அந்த மார்ச் வரைக்கும் நீ என்ன படித்தங்கிறத அந்த மார்ச் மாதம் வைக்கிற எக்ஸாம் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதே போல் தான் இந்த அசஸ்மெண்ட் இயருங்கிறது என்ன அப்படின்னா இங்கே ஒரு நாள் நம்மளுக்கு எக்ஸாம் 1 நாள் 2 நாள் நடந்துடும், 5 நாள் 6 நாளைக்குள்ள நடந்துடும். ஆனால் இங்கே அசஸ்மெண்ட் இயருங்கிறது அந்த என்டையர் இயராகவே தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது நம்ம எந்த ஃபினான்ஷியல் இயரில் இன்கம் ஏர்ன் பண்ணமோ அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த வருஷம் தான் நம்முடைய அசஸ்மெண்ட் இயர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு நம்ம இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா அசஸ்மெண்ட் இயர்னா கன்ஃபியூஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 31 மார்ச்சுக்கு அடுத்த நாள் வருது பார்த்தீங்களா, அப்பயே அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள். இப்போ ஜான்வரி 2 2023 ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு நீங்கள் இங்கே ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த நாள் என்ன, இந்த 31 மார்ச்சுக்கு அடுத்த நாள் என்ன, ஏப்ரல் 1 2023 அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. நான் முன்ன சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் இயரும் 12 months தான். ஸோ இந்த ஏப்ரலில் ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த மார்ச்சில் தான் அதோட அசஸ்மெண்ட் இயர் முடியும். ஸோ த சேம் வே இங்கே பாருங்கள், இங்கே இதோட ஃபினான்ஷியல் இயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 ஏப்ரல் 2023 31 மார்ச் 2024. ஸோ இப்போ நம்ம இதோட அசஸ்மெண்ட் இயர் கண்டுபிடின்னு சொன்னோம்னா இந்த ஃபினான்ஷியலோட எந்த நாள் எண்டு டேட்டோ அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 31 மார்ச் 2024னா 1 ஏப்ரல் 2024. அதே போல் தான் இங்கே 31 மார்ச் 2025னா இதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் 1 2025 அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், 12th ஏப்ரல் 2025. 12th ஏப்ரல்னு சொல்லும்போது இதுக்கு அடுத்த ஏப்ரல் எப்போ வரும், இந்த 12th ஏப்ரல் 2025னா இதுக்கு அடுத்த ஏப்ரல் 2026 தான் வரும். அப்போ அடுத்த மார்ச் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தோன்னா
31 மார்ச் 2026 தான் அதோட மார்ச் வரும். அப்போ இதோட ஃபினான்ஷியல் இயர் எதில் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 31 மார்ச் 2026 முடியும். அப்போ அதுக்கு 12 months முன்னாடினா 1 ஏப்ரல், அதாவது 1 ஏப்ரல் 2025 அதில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இதோட அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு அடுத்த நாள் என்னது 31 மார்ச்சுக்கு அடுத்த நாள் 1 ஏப்ரல் 2026 தான் அதோடைய அசஸ்மெண்ட் இயர். ஸோ நம்ம எப்போ ஒரு டேட் கொடுத்தாலும் நீங்கள் ஃபினான்ஷியல் இயரை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபினான்ஷியல் எழுதிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அசஸ்மெண்ட் இயர் அந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்டு டேட்டுக்கு அடுத்த நாள் தான் நம்ம அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுலேருந்து 12 மாதம் கூட்டிக்கலாம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர்னால் நான் என்ன சொன்னேன், இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு அப்படியே ஒரு வருஷம் முன்னாடி, அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். இங்கே 1 ஏப்ரல் 2023னா கண்ணை மூடிட்டு ஒரு வருஷம் முன்னாடி என்னது 1 ஏப்ரல் 2022. அப்போ இதுல இருந்து 12 மாதம் இப்படி எடுத்தாலும் சரி, இதுலேருந்து நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சாலும் சரி. 31 மார்ச் 2024னா இங்கே 31 மார்ச் 2023. அதே மாதிரி தான். இவர் சும்மா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்படியே இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ 1 ஏப்ரல் 2024 ஆரம்பித்து 31 மார்ச் 2026 இது வந்து வருது. ஓகேங்களா? ரைட். இப்போ ப்ரிசீடிங் அப்படின்னு நான் பார்த்தோம். ஸோ ப்ரிசீடிங் அப்படின்னாலே ஒரு வருஷம் முன்னாடி, அவ்வளோதான். அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதுதான் கேலண்டர் இயர் 2023னா ப்ரிசீடிங் கேலண்டர் இயர் அப்படின்னா இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி, என்னது 2022, அவ்வளோதான். அதே மாதிரி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபினான்ஷியலை கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரிசீடிங்னா அப்படி ஒரு வருஷம் முன்னாடி. இங்கே 2022 இருக்கா, அப்போ இங்கே 2021. இங்கே 2023 இருக்கா, அப்போ இங்கே 2022, அவ்வளோதான். இந்த டேட்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு வருஷம் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் இதுவும் ப்ரிசீடிங் அசஸ்மெண்ட் இயர்னா இங்கே என்ன இயர் இருக்கோ இதுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ சேம் வே ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்னா இங்கே என்ன இயர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ எப்பயுமே கிரவுண்ட் ரூல், ஒரு டேட் கொடுத்தா அதோடைய கேலண்டர் இயர், அதோட ஃபினான்ஷியல் இயரை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சி இந்த டேட் எந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே சிட் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயரை கண்டுபிடிச்சிருங்க. இந்த 2 மட்டும் மெயினாக கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேட் வேணும், ப்ரீவியஸ் இயர் வேணுமா, இல்லை ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் வேணுமா, ப்ரிசீடிங் அசஸ்மெண்ட் இயர் வேணுமா, எது வேணாலும் இதுலேருந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வருஷம் பின்னாடி போட்டுட்டு போயிடலாம். ஸோ ரிமைனிங் திங்ஸ் நம்ம இதோட கண்டினியூஷன் இல்லை அடுத்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.